நாங்கள் கள்ளிப்பேட்டையிலேருந்து பேசுகிறோம். கள்ளிப்பேட்டையில் இங்கே அருணுன்னு ஒரு கௌரி அவங்க வீட்டுக்கார் இந்த மாதிரி கூலி தொழிலாகி அவங்க குடும்பமே ஒரு ஏழை குடும்பம். நீங்கள் பின்னாடி இருந்து பார்த்தா தெரியும். அவங்க இன்னைக்கு ஆட்டோ கூலி தொழிலாளி ஆட்டோ ஓட்டுறதுக்கு போயிட்டு சவாரி விட்டு வரும்போது அங்கே ஏரிக்குத்தி கிராமத்தில் மாடு விட போயிருந்தார். அந்த மாடு விடுற பகுதியிலே குத்து அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சைன்ட்டு பலனின்றி இறந்துட்டார். அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அந்த கௌரியோட பொண்ணு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அவங்களுக்கு 5 வருஷம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. 3 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ தான் சின்ன குழந்தை ஒன்று பிறந்து 1 மாதம் தான் ஆகுது ஐயா. நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. அந்த 3 குழந்தைய வச்சு அவ என்ன பண்ணுவான்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் பார்த்தாவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சரை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பரிந்துரை பண்ணி அவங்க குடும்பத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம். இந்த குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். அந்த பொண்ணு என்னன்னே தெரியாமல் இன்னும் அவங்க வீட்டுக்கார உயிரோடு இருக்கிறான்னு பேசுகிறா. உயிரோடு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாயா. எங்களால் பதில் சொல்ல முடியல ஐயா. அந்த பசங்க அப்பா அப்பான்னு கேட்குது. எங்களால் அவங்க அப்பா இறந்துட்டு செய்தே கூட அவங்களுக்கு சொல்ல முடியல. நீங்கள் எப்படியாச்சும் இருங்க பண்ணி அந்த குடும்பத்தை தயவா நீங்கள் ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சு காப்பாற்றி கொடுங்க ஐயா. நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு என்ன பேசுறது, அவங்க கணவர் இறந்தது கூட தெரியாமல் என்னென்னவோ பேசுது ஐயா. நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சீங்க. அந்த குடும்ப வாழ்வாதாரத்துக்கு எதனா உதவி செஞ்சீங்களா உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த கிராமத்து மூலிமா எங்களுக்கு ஏதாச்சும் உதவி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஐயா.